டேய் கிட்சன், என்னடா டி-ஷர்ட் இது? இந்த மாதிரி கேவலமான டி-ஷர்ட் உங்க அம்மா தான் உனக்கு வாங்கி கொடுத்துருப்பா. வீட்டுக்கு ஒரு முக்கியமான கெஸ்ட் வரும்போது இப்படியா ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்ப? நான் கிஃப்ட் கொடுத்தல ஒரு ஒயிட் டி-ஷர்ட் அல்ல ரெட் கலர் டிசைன், அதை போய் போட்டு வா. போ போ போ. இப்போ யாரு வர போறாங்கன்னு பாரு. Hello, it's been a long time. I know. உள்ள வாங்க. Satya, she is my wife. Shiba. Hi. கையா இப்படி நடுங்குது? சுகரா? Just kidding. நீங்க மும்பைல இருந்தீங்களா? ஜேம்ஸ் உங்களை பத்தி சொல்லியிருக்கான். Maybe मुंबई में था 2 साल. शहरम का शहर आमची मुंबई. वैसे आप मुंबई में किधर थे? உள்ள போலாமா? என்ன இந்த வீட்ல எல்லாருக்கும் கை நடுங்குது? You must be Kitson. Good right? evening, uncle. Good evening. How are you? I'm fine. Nice t-shirt. Nice combination. Thanks, uncle. Amma gift. Super. செலெக்ஷன்லயே தெரியுது நீங்க மும்பைல இருந்திருக்கீங்கன்னு. நான் உங்களை டிவில எல்லாம் பார்த்திருக்கேன் uncle. ஓ, really? பரவாயில்லையே. இந்த வீட்ல ஒரு ஆளுக்காவது கை நடுங்காம இருக்கு. Shall we start? Yeah, sure. நம்ம பிள்ளைங்க நம்ம கூடவே இருந்து நம்மளை பாத்துக்குவாங்கங்கிற நப்பாசையில வீட்டை வித்து நிலத்தை வித்து லட்சமா கொட்டி படிக்க வச்சா இவங்க அழகா US UKன்னு போய் வேலையில சேர்ந்துட்டு இங்க வந்து வசதியான ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு அதையும் ஃபாரின் கூட்டிட்டு போய் செட்டில் ஆயிடுறாங்க. இவங்க போறதான் போறாங்க, வீட்டுல ஒரு செக்யூரிட்டியாவது வச்சுட்டு போலாம்ல. இப்படி ஆளாளுக்கு விட்டுட்டு போனா இந்த மாதிரி கொலைகாரனுங்க இப்படிதான் செய்வானுங்க. நீ சொல்றத பார்த்தா பசங்களை ஃபாரின் அனுப்புனவங்களுக்கு மட்டும்தான் இப்படி நடந்துட்டு இருக்கு. அப்சல்யூட்லி. இது வரைக்கும் 13 கொலை நடந்திருக்கு. அதுவும் இல்லாம ஒரு ஆளு மிஸ்ஸிங் வேற. என்கொயரி பண்ணி பார்த்ததுல 13 பேர்ல 12 பேரோட பிள்ளைங்க ஃபாரின்ல தான் வேலை பார்க்கறாங்க. சோ கொலை பண்ணவன் அவனுக்கு தெரிஞ்ச வீட்ல. ஐயோ நிறுத்துப்பா. சரி, எப்போ கல்யாணம் பண்ண போற? நான் பண்றதுக்குள்ள எனக்கு இந்த பிரஸ்காரங்களே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இத பாரு. ஹே, காவல்துறை அதிகாரிக்கு ரகசியம் அவசியமா? உன்னை போய் இந்த ரிப்போர்ட்டர் கூட லிங்க் பண்ணி எழுதியிருக்காங்க. இதுக்கு பதில் கொடுக்கணும்னா சீக்கிரம் நீ கல்யாணம் பண்ணி ஆகணும். கேஸ் முடிஞ்சா முதல்ல கல்யாணம் தான். சொல்லவே இல்லை. பொண்ணு யாரு? இந்த ஜேர்னலிஸ்டை கல்யாணம் பண்ண போற? நான் செய்யற வேலைக்கு ஜேர்னலிஸ்ட் தான் கரெக்டா செட் ஆகும். ஹலோ ஹலோ, இந்த ஜேர்னலிஸ்டை கல்யாணம் பண்ண போற? கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? I will ruin your life. ஹலோ, நான் செய்யற வேலைக்கு ஜேர்னலிஸ்ட் தான் கரெக்டா செட் ஆகும். ஹலோ, ஹே, வேர் ஆர் யூ? ஆமா, நான் இப்போ உங்களை கண்டிப்பா மீட் பண்ணி ஆகணும். போலீஸை கல்யாணம் பண்ணிக்க போறேன். உனக்கு எப்படி தெரியும்? சத்யா ஜேம்ஸோட ஃப்ரெண்டு. நேத்து வீட்டுக்கு வந்திருந்தாரு. ஜேம்ஸோ சத்யாவும் எப்படி தெரியல. ஆனா நீயும் என்ன மாதிரி தான் கஷ்டப்பட போற. ஏன்டி இப்படி சொல்ற? ஜேம்ஸ் ஃப்ரெண்ட் வேற எப்படி இருப்பாரு? ஹே சிச்சி, அப்படிலாம் இல்ல. சத்யா ரொம்ப நல்லவர். நல்லவர்னா சந்தோஷம்தான். எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. நம்ம வாழ்க்கையை எதுக்கு இன்னொருத்தர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னு நீ தானே சொல்லிக்கிட்டு இருந்த. இப்ப என்னாச்சு? What was his name? Shetty. Kishore Shetty, right? சத்யாக்கு தெரியுமா? சத்யாக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவ? சத்யாக்கு தெரிய சான்ஸே இல்ல. அதுவும் இல்லாம கிஷோர நானும் பழகினதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லையே. என்ன சத்யா கிட்ட உன்னை பத்தி சொல்லிடுவேன்னு பயமா சிவா? Come on, you're my best friend. I know.
You'll kill yourself, but you'll never betray me. ஆமாமா, நீ தைரியமா இருக்கலாம். அந்த விஷயம் சத்தியமா என்ன தவிர வேற யாருக்கு அதுக்குமே போகாது. Don't worry. ஓகே டாக்டர், ஓகே. By the way, நான் கொடுத்த மருந்து எல்லாத்தையும் டைம் தவறாம சாப்பிடுங்க. That is most important. ஓகே பை. டேய், யார் நீங்க? உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கா? என்ன நேரம் உள்ள வரீங்க? இப்போ போறார் இல்லையா இவர் நம்ம ஜேம்ஸ் தாமஸ், அவருக்கு என்னாச்சு? ஹலோ, அவர் என்னோட பேஷண்ட். அவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன? இல்ல சார், 25 வருஷமா அவர் என்னோட ஃப்ரெண்டு. இப்ப திடீர்னு என்னமோ கொஞ்ச நாளா என்கிட்ட பேச மாட்டேன்றாரு, கொள்ள மாட்டேன்றாரு, ஒரு டென்ஷனா இருக்கிறாரு. அதான் என்னன்னு கேட்டு போலான்னு வந்தேன். உட்காருங்க. இல்ல, அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சா ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமே. பாவம் சார், அவரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அங்க விழுந்த அடிதான். அதுக்கப்புறம் அப்போ குழந்தை எப்படி? 25 வருஷமா அவருக்கு ஃப்ரெண்டுன்றீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் ரொம்ப இன்டீரியரெல்லாம் குடும்ப விஷயத்துக்குள்ள போக முடியாது இல்லையா? குழந்தை பிறந்தப்புறம் தான் இப்படி ஆச்சு. பாவம் அவர் தலைவர். Hey yaar, you tell me first, yeah. No, you tell me. No, yeah. Hello. இந்த மாசம் மட்டும் நீ எவ்வளவு செலவு பண்ணிருக்க தெரியுமா? I'm going through the bills. உங்க அம்மா வீட்ல ஏன்டி இவ்வளவு செலவு? ஐயா வணக்கம். என் பேரு தங்கவேல். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, தி தங்கவேல். உன் பொண்டாட்டிக்கிட்ட நீ சீன் போடுறதுக்கு என் பொண்ணு தான் கிடைச்சாளா? ஜாக்கிரதை. உன் பொண்டாட்டி பிள்ளையால நீ பொழைச்சிருக்க. பொத்திக்கிட்டு மரியாதையா இருக்கணும். நான் நினைச்சேன்னா உன் குடும்பத்துல தீ பிடிக்கும். ஜாக்கிரதை. என்ன சொன்னீங்க சித்தப்பா? உண்மையை சொன்னேன். என்னால முடியல சத்யா. either you leave me or you marry me. மாலினி, ஏன் திரும்ப திரும்ப இதே விஷயத்தை பேசிட்டு இருக்க? நான் தான் பொறுமையா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. பொறுமையானா? எவ்வளவு பொறுமையா? 3 மாசம் இல்ல 6 மாசம் இல்ல 1 வருஷம் கழிச்சா? எனக்கு ஏதாவது ஒரு டேட் சொல்லு. ஏதோ ஒரு பேப்பர்ல எவனோ காசிப் பண்ணதுக்கு இந்த குதிக்கிற, அதுல பெரிய ஜேர்னலிஸ்ட்னு பெருமை வேற. நல்லா கேட்டுக்க மாலினி, நான் இந்த கேஸ் முடியாம என்னால நம்ம மேரேஜ் பத்தி யோசிக்க முடியாது. இந்த கேஸ் முடியணும்னா நான் அந்த சைக்கோ கில்லரை பிடிச்சே ஆகணும். சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ ஏன் அந்த கொலைகாரன் எங்க இருக்கான்னு சொல்லு. அவனை கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுத்துட்டு நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் மேரேஜ் பத்தி என்கிட்ட பேசாத. வெற்றி, என்னையா வேலையெல்லாம் எப்படி நடக்குது? ஏதோ போது பாய்.
ஏதாவது விசேஷம் உண்டா? விசேஷம்லாம் ஒன்றும் இல்லை பாய். சம்பளம் வாங்கிட்டியாப்பா? வாங்கல பாய். அப்படி வாங்கினா வாரம் வாரம் 1000 ரூபாயை திரும்ப கொடுத்துறேன். நான் என்ன அதுக்காக கேட்டேன்? நீ வேற ஒருத்தன். என்ன பண்ற? திருடுறியா? யார திருடுறியாங்கிற? அவன் ஒன்றும் திருட வரல, நீ தான் திருட வந்திருக்க. பல தடவை பீரோவை திறந்து நீ திருடும் போது நான் பார்த்துருக்கேன். ஏய், யார் இந்த மகாலிங்க சிலையை உடைச்சு வச்சது? மேடம் கஷ்டப்பட்டு வாங்கி வைக்கிறாங்க, உன் இஷ்டத்துக்கு நீ உடைச்சு வைக்கிறியா? இந்த வீட்ல உன்னை வேலைக்கு கொண்டு வந்தது நான், அதனால பார்த்து பத்திரமா நடந்துக்கோ. மேடம், ஷிபா எங்க? இன்னும் வரல மேடம், இப்ப வந்துருவாங்க. நீங்க உள்ள வாங்க. ஓகே. ஆண்டி எப்படி இருக்கீங்க?